உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மகிமை. காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும். அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரைக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களோடு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்டதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Do not be afraid of those who kill the body but cannot kill the soul. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே. தேவாரத்திலிருந்து அருமையான வார்த்தைகள். எல்லா உலகமும் ஆனாய் நீ. இறைவா, நீ எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறாய். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த என்று நாம் விசுவாச பிரமாணம் சொல்லும் பொழுது அனைத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் பரம தந்தை. ஏகம்பம் மேவி இருந்தாய். ஏகம்பம் என்றால் ஒன்றாக, ஏக. திருத்துவம் என்றால் மூன்றாக, மூவொரு கடவுளாக. ஏகம்பம் மேவி இருந்தாய். நல்லாரை நன்மை அறிவாய் நீயே. நல்லோரை, மனத்துக்கண் மாசிலனாக இருக்கக்கூடியவர்களை அறிந்தவர் நீ. நமக்கு தெரியாது, நமக்கு முகம் மட்டும்தான் தெரியும், வெளி தோற்றம் மட்டும்தான் தெரியும். ஆனால் இறைவன் தான் உள்ளத்தின் ஆழத்தை அறிபவர். த பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன், நம்முடைய கருத்துக்களினுடைய தூய்மை, உண்மை. நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே. இந்த விளக்குகள் எல்லாம் புற விளக்குகள். ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானச் சுடர், நன்மைகளை கண்டு பாவிப்பது, நன்மைகளை அறிந்து கொள்வது, பார்க்க முடியாதவதை பார்க்கக்கூடிய ஞான பார்வை. அதுதான் இந்த ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே. கட்டுகளை அவிழ்த்து விடக்கூடியவர். பாவக்கட்டுக்கள், அவைகளால் விளையக்கூடிய சாபக்கட்டுக்கள், சாவு, இன்னும் பல வகையான பாவத்தினால் ஏற்பட்ட தோஷங்கள், அனைத்து கட்டுக்களையும் அறுப்பவர் நீ. வினை அறுப்பவர். புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே. இவ்வளவு தூரம் எனக்கு இந்த புகழை தந்தாய். எப்படிப்பட்ட புகழ்? இஸ்ராயல் மக்களுக்கு கிடைத்த புகழ் என்ன? பரிசுத்த திருத்துவ குலம், தேர்ந்தெடுக்கப்பட்ட குலம்.
ஆகவே இந்த புகழை எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்ட இந்த இஸ்ராயல் மக்கள், இவைகளுக்கு மேலாக செல்வாய செல்வம் தருவாய் நீ. செல்வாய செல்வம் என்ற அழிய முடியாத செல்வத்தை தரக்கூடியவர் நீ. இந்த வகையில இறைவன் எனக்கு செய்கின்ற இந்த மாபெரும் நன்மைக்காக நான் நன்றி கூற வேண்டும். Fear knocked at the door, faith opened the door, no one was there. பயம் கதவை தட்டியது, விசுவாசம் கதவை திறந்தது, அங்கு ஒருவரும் இல்லை. பல சமயங்களில் பயத்தினால் நாம் பீடிக்கப்பட்டு என்னவோ ஏதோ என்று அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்கிற வகையில் அஞ்சிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. துணிந்து பார்த்தால் அது ஒன்றுமில்லாததாக இருக்கும். ஆகவே பயமானது மனிதனுடைய பலவீனம், விசுவாசமானது மனிதனுடைய பலம். அந்த விசுவாசத்தினால் பலம் கொண்டு அவன் எதையும் எதிர்நோக்க முடியும், எதையும் வெல்ல முடியும், சாதிக்க முடியும். Opening my Bible at random for my life, I read, "The Lord is my dwelling place, and for my trust in God, do not be afraid." யூதரின் ஹோலோகாஸ்ட் என்னும் சாவுக்கு ரயிலில் செல்லும் போது எட்டி ஹில்சம் என்னும் வீர பெண்மணி இறுதியாக பைபிளை திறந்து தனக்கென்று தேர்ந்து கொண்ட பகுதியை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி வெளியே போட்டார். ஆண்டவரே என் இல்லம், அவரே என் நம்பிக்கையும், அஞ்சாதே. அநேகர் வீர சாவை தழுவினார்கள். அதில் ஒருவர் சாகின்ற சமயத்தில் குறைய முறைன்னு கத்தக்கூடும், அபயக்குரல் எழுப்பக்கூடும். இதுதான் இயல்பாக இருக்கக்கூடிய மனிதனுடைய தன்மை. ஆனால் அஞ்சா நெஞ்சத்துடன், இதோ ஆண்டவரே என் இல்லம், அவரே என் நம்பிக்கை என்று எழுதி நாங்கள் பயந்து கொண்டு சாகவில்லை, பயத்தினால் மரண ஓலத்தை எழுப்பவில்லை, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று எழுதி வெளியிலே இருப்பவர்களுக்கு தெரிவித்தார்கள். சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது ஒரு மனிதன் சிறையின் சுவற்றில் பார்க்கிறார் ஒரு அருமையான சங்கீதம், ஆண்டவரே என் ஒளி, the Lord is my light and my salvation என்று எழுதி தினமும் அதை செபித்தவராக அந்த ஜெயிலில் இருந்தவர் தன் வாழ்நாளை கழித்திருக்கிறார். இப்படியாக பல கதைகள், பல நிகழ்ச்சிகள், உண்மை நிகழ்வுகள், இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறது? இந்த மரண பயத்தை அரசன் அல்லது கொடுங்கோலன் நமக்கு கொடுக்கலாம். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே அஞ்சா நெஞ்சத்துடன் இருக்க வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு அரணாக இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ வந்த கூற்று அஞ்ச உதைத்தன இறை திருநாமமே. இயேசுவின் திருநாமம், அந்த நாமத்தை ஜெபிக்கும் பொழுது பயம் அகலும், நமக்கு தெம்பு கிடைக்கும். ஆகவேதான் இறைவனுடைய பெயரை சொல்லி ஜெபித்தல் நமக்கு தெம்பை தரும். பிரமத சகோதரர்கள் இந்த எழுதுவாங்க, அந்த இறைவனுடைய பெயரை எழுதி எழுதி அவைகளை போற்றும் பொழுது அதனால் கிடைப்பது உள்ளத்தின் தெம்பு. நாம ஜெபம், ராமஜெயம் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய இந்த ஜெபங்கள், அதை கிறிஸ்தவர்களும் இப்பொழுது பின்பற்றுகிறார்கள். நாங்கள் இந்த உண்டியல் பெட்டிகளை எல்லாம் எடுக்கும் பொழுது அதில் விண்ணப்பங்கள் இருக்கும். 4 பக்கம் இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று இப்படியெல்லாம் எழுதி விண்ணப்பங்களாக போடுவது ஒரு சிலருடைய பழக்கம். இவைகள் எல்லாம் நமக்கு தெம்பை தருகின்றன. எதற்கும் நான் அஞ்சேன் என்கின்ற வகையில் கையது வீழினும் கழிவுறினும் செய்கடல் அடியல்லால் சிந்தை செய்யேன், உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலரடி அல்லால் உரையாது என்னா. இவைகளெல்லாம் அருமையான தமிழ் பாடல்கள். எல்லா நேரத்திலும் நான் ஆண்டவருடைய மலரடியை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய பக்தனாக இருப்பேன். ஆண்டவருடைய
காலடி தடங்களை நான் பின்பற்றுவேன். நான் வாழ்ந்தாலும் சரி, வீழ்ந்தாலும் சரி, என்னுடைய இன்பமான நேரத்திலும் சரி, துன்பமான நேரத்திலும் சரி, ஆண்டவருடைய பின்னணியிலே நான் இருப்பேன் என்பதும். ஒளியில் நடக்கிற வாழ்வுக்கு ஆபத்து இல்லை. ஒளி இருக்கின்ற இடத்தில் எத்தகைய பயம் தேவையில்லை. ஒளி நமக்கு தெம்பாக இருப்பதை போல நம்முடைய ஆன்மாவுக்கு ஒளி தருவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus Christ, it is my joy and privilege to be your disciple. Give me strength and courage to bear any hardship and suffering which may come my way in your service. May I witness to others the joy of the gospel. ஆண்டவராய் இயேசுவே, சீடராய் இருப்பதோர் இணையில்லா வரம். உமக்கு ஊழியம் புரிகையில் எமக்கு ஏற்படும் எல்லா இன்னல்களையும் ஏற்கும் திடமனதையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் எமக்கு தந்து வெகு ஆனந்தத்தோடே திரு விவிலியத்திற்கு சான்று பகர எமக்கு அருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.